ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் சம்மர் ஹாலிடேஸில் 10th 12th மாணவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பள்ளி கல்வித்துறை அப்டேட் கொடுத்துருக்கு. ஸோ அதை சில தனியார் பள்ளிகள் வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாளைக்கு இருந்து ரெகுலர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணாமல் விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளையிலிருந்து ஆன்லைன் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. காரணம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒவ்வொரு தனியார் பள்ளிகளையுமே 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்கள் ஸ்கூலில் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கெலாம் வந்து ஸ்பெஷல் கோச்சிங்கெலாம் அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்களா, நீங்களாம் பெய்ட் பண்ணிக்கலான்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இப்போ விடுமுறை கொடுத்தனால இப்போ பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபீஸை வந்து ரீகலெக்ட் கேட்பாங்க. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஆன்லைனில் வந்து கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மிக முக்கியமாக ஆன்லைனில் நடத்தக்கூடிய பாடங்களை ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு நடத்த மாட்டோம் அப்படின்னு பல பள்ளிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காரணம் என்னடா, +2 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்டையுமே லைவாக உட்காந்து டீச்சர் பாடம் நடத்தும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவனித்தா தான் பாடங்கள் புரியும். டவுட் நிறையா வரும். ஸோ டவுட்டை வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே டீச்சிங் தான். ஸோ பாடங்களும் புரியாது. இதை பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கத்தான் செய்யும். ஸோ தனியார் பள்ளிகள் வந்து என்ன செய்யணும், அதை புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் ஆன்லைனில் பாடங்களை நடத்தினாலும் கண்டிப்பாக ரெகுலராக ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு இந்த பாடங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடத்தினா மட்டுமே தான் அந்த மாணவர்களுக்கு புரியும். இவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, சம்மரில் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து கோச்சிங் ஃபீஸுன்ட்டு 10th and 12th குறிப்பிட்ட அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திடீர்னு கவர்மெண்ட் உத்தரவு போட்டுச்சு, பல பள்ளிகள் ஃபாலோ பண்ணதுனால ரசப் கொடுத்துருப்போம். கவர்மெண்ட்டை வந்து ரசப் பண்ணியிருப்பாங்க. அதனால் விடுமுறை கொடுத்துட்டு ஸோ அந்த பேமெண்ட்டை வந்து நம்ம ரீசெட்டில் பண்ணக்கூடாது. அதனால் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப பாதிக்கிறது 10th and 12th மாணவர்கள், குறிப்பாக 12th மாணவர்கள். மார்க்ஸ் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடங்களை நடத்துகிறத விட மாணவர்களுக்கு பாடங்கள்லாம் புரியுதா, அப்போ தான் அப்படி நடத்தினால் மட்டுமே தான் அந்த மாணவர்களால் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து பல பள்ளிகள் வந்து இதை ஓவர்லுக் பண்ணுவாங்க. நாளை முதல் பல பள்ளிகள் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் இருக்கத்தான் செய்யும். கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் வந்து மதிக்காமல் ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெகுலர் கிளாஸ் போகத்தான் செய்யும். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களா, இல்லை விடுமுறை கொடுத்துட்டு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமாக பேரண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக 12th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பேரண்ட் வந்து கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.